கேக்குதா? கேக்குது, இப்பதான் கேக்குது. இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே. யா ஓகே, இப்ப ஸ்டார்ட். எந்த காரணத்துக்காக நீங்க டிக்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? சும்மா சும்மா பண்ணலாம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. வீட்ல எல்லாம் சொன்னீங்களா இந்த மாதிரி டிக்டாக் பண்ண போறேன் அது மாதிரிலாம்? பைத்தியம் மாதிரி எதுக்கு டிக்டாக் பண்ணிட்டு இருக்க லூசு தனமா அப்படிதான் திட்டினாங்க. அப்புறம் போக போக பழகிடுச்சு. ஓகே ஓகேக்கா. ஊர் தூங்கும் நேரம் இப்போ நான் ஒன்னு இது பண்ணிருந்தீங்க, அந்த சான்ஸ் எப்படிக்கா கிடைச்சிச்சு? ஊர் தூங்கும் நேரம் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். சோ இது எனக்கு அது சான்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் அவ்வளவு. ஓகே ஓகே. அதுல ஒரு டைலாக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அது சொல்லுவீங்களா முன்னாடி? நாடியில டிக்டாக் பண்ணுவீங்களா? அவர் பாப்பாரு ஹீரோ பாத்துட்டு வந்து வீட்டுல ரூம் எடுத்துட்டு ஐயோ எல்கேஜி இப்ப நம்ம படிக்கும் போதே அவன் கலாய்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரியாக்ஷனோட ஒரு வாட்டி சொல்லிருப்பாங்க அப்படின்ற. ஐயோ அதெல்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, அது எனக்கு சுத்தமா செட் ஆகல. எனக்கு வந்து சுத்தமா நான் இன்னும் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. பட் சூப்பரா நானே இன்னும் சரியா பார்க்க ரியாக்ஷன் எல்லாம் செமையா பண்றீங்க நீங்க. ஓகே. பொதுவாகவே கேர்ள்ஸ்னாலே நிறைய ப்ரொபோசல் தான் வரும். ஓகே. நீங்க ஒரு டிக்டாக்கர், அதுவும் இல்லாம கியூட்டாக இருக்கீங்க. சோ நிறைய வந்திருக்கோம். எத்தனை வந்திருக்கு? எத்தனை வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. அதுல உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ப்ரொபோசல் யாரு? எந்த மாதிரி வந்துச்சு ப்ரொபோசல் அட்ராக்ட் பண்ற மாதிரி? அது வந்து என் பர்த்டேக்கு வந்து நான் போனேன், அண்ணா நகர் போனேன். பார்க்குக்கு போகும்போது நான் வந்து ஸ்டோரி போட்டு தான் போனேன் இன்ஸ்டால. இந்த பர்த்டேல இந்த பர்த்டேக்கு முன்னாடி லாஸ்ட் பர்த்டே இல்லாம அதுக்கு போனேன். போகும்போது ஸ்டோரி போட்டு தான் போனேன். என்னோட ஃபேன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு புதற்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. நான் என்ட்ரி நானும் என் பிரதர் போயிட்டு இருக்கோம். டப்புனு வந்து அந்த புதர்ல இருந்து எகிரி குதிச்சு வந்து விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயந்துட்டேன் நான் ஆக்சுவலி. ப்ரப்போஸ் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. நார்மலா தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, பெருசா எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் நான் பெருசா வந்து ப்ரப்போஸ் எல்லாம் கேட்டது கிடையாது. நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தான். சிங்கிள். ஓகே ஓகேடா. சரி, லைஃப்லயே நீங்க நாட் ரெடி டு மிங்கிள். ஓ ரெடி என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் வேற வார்த்தை வார்த்தை அக்கா அக்கா சொல்லிட்டு இருக்கேன். உங்க லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ண இதுனா எதுக்கா சொல்லுங்க ஒரு சம்பவம்? எது பர்சனா இல்ல எப்படி எப்படி கேக்குறீங்கன்னு தெரியல. ஓகே, இந்த டைம்ல ரொம்ப மிஸ் பண்றது ஏதாவது சொல்லுங்க. இந்த டைம்ல ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த டைம்ல இல்ல சொல்றது ஒரு பர்சன் அது கொஞ்சம் அப்படியே சொன்னா நல்லா இருக்கும். இல்ல இருக்க முடியாது இருப்பாங்களோ? இருக்காங்களா? ஓகே ஓகே ஓகேக்கா. எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னா ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கு, அவங்க இப்படி இருக்கணும்னு. கேக்குதா? ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் ஏதாவது ட்ரீம் இருக்கும். குடிக்க கூடாது, சரக்கு அடிக்க கூடாது, அப்புறமா வந்து அவ்வளவுதான். வேற எதுவும் வேற எதுவும் எதிர்பார்க்கல. ஓகே ஓகேக்கா. சங்கீதானா சைட் அடிக்கிறதாலும் என்கிட்ட சொல்லிட்டு சைட் அடிக்கணும். ஓகேக்கா, நான் சொல்லிடுறேன் சைட் அடிக்கணும். ஓகே, சங்கீதானா கெத்தா, கேரிங்கா, இல்ல ஆட்டிடியூடா, இதுல எது? இல்ல போல்டு கேளா? எல்லாமே ஆட்டிடியூட் இருக்க வேண்டிய இடத்துல ஆட்டிடியூட் இருக்கும், கேரிங் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், போல்டா இருக்கணும் அந்த இடத்துல போல்டா இருக்கும், எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா சாங் பாடுவீங்க கேள்விப்பட்டீங்க. நான் சீக்கிரமா வந்து அழ மாட்டேன். ஓகே. நான் அழறேன்னா அது பெரிய இஷ்யூவா தான் இருக்கும். ஓகே ஓகே. நீங்க பாட்டு பாடுவீங்க, நல்லா பாட்டு பாடுவீங்க கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படி எல்லாம் யார் சொல்றது? அப்படிலாம் எதுவும் தப்பா இருக்கு. சில பேர் வந்து பொருளி கிளப்பிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு அதை கேட்க கூடாது. ஓகே.
சரி, இந்த லவ் மேரேஜ் பண்ணணும் ஆசையா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? எப்படி சொல்றது, இப்போ லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்றதும் மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்றது ரெண்டுமே ஒண்ணா கரெக்ட் தானே? அதான் ரெண்டுல எது? அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கிடையாது, எதுவா இருந்தாலும் ஓகே தான். ஓகே சூப்பர் தான். உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எது லைஃப்ல நீங்க போகணும்னு நினைக்கிற பிளேஸ்? இல்ல போறோம்னு நினைக்கிற பிளேஸா இல்ல போன பிளேஸா? பிடிச்சது போகணும்னு நினைக்கிறது. போயிருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்? போனது இல்ல. ஓகே, அது என்ன பிளேஸ் கா? எனக்கு கொடைக்கானல் போனதா. கொடைக்கானல். ஓகே ஓகே சூப்பர் தான். உங்களோட ட்ரீம் ஜாப் என்னவா இருக்கும்? ட்ரீம் ஜாப் என்னவா இருக்கும்? ஜாபா? ஜாப் வந்து நல்லா படிச்சு தூங்குறது, சாப்பிட்டு அதெல்லாம் ஓகே. மத்தபடி வேற எந்த ஜாபும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. சோ நீங்க ஹோட்டலுக்கு போனா ஆர்டர் பண்ற ஃபர்ஸ்ட் இது என்னவா இருக்கும்க்கா? ஹோட்டலுக்கு போனா பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகே சூப்பர்க்கா. சாப்பாடுனாவே எங்க போவோம். சோ வந்து அதனால எது இருந்தாலும் சாப்பாடுல அது இதெல்லாம் கிடையாது. மோஸ்ட்லி மட்டன் பிரியாணி எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன். சூப்பர் சூப்பர்க்கா. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஏன் அவங்க உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்க? அவங்க எனக்கு இது வரைக்கும் யாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு இஷ்யூல நம்ம கூடவே இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க. ஆனா நம்மளை பத்தியே வந்து பின்னாடி பேசுவாங்க. நான் அதெல்லாம் நிறைய பட்டுட்டேன். சோ பட்டு இப்ப திரும்பி நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன். ஓகே, எனக்கு நாதா ராணி அப்படின்னு. ஓகே சூப்பர் சூப்பர். அப்படி வந்தாச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து யாரு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம், யார் அது? யாரு ரொம்ப ரொம்ப பிடிக்காது? இந்த சோஷியல் டீச்சர். ஓஹோ ஓகே. ஒய்? ஐயோ செம்ம அடி அடிப்பாங்க, சும்மாவே அடிப்பாங்க. அதனால எனக்கு அது எப்பனா எனக்கு 8th இருந்து அதை பிடிக்காது. இப்ப இருக்கு. இப்ப அந்த லைவ் பாக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பிடிக்காது. ஓகே. குண்டா ரொம்ப மோசமா. ஓ ஓகே. அப்புறம் சீதா லட்சுமி டீச்சர் அவங்க ஃபுல்லா டீச்சர்ஸ் கூட பாப்பாங்க. பாத்து ஓகே லைவ்ல இருந்தா எதுவுமே நான் திருப்பியும் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு இது கேட்டு ஃபுல்லா பாத்துக்கோங்க மேம். ஓகே புரியல? ஒண்ணு இல்லக்கா, ஒரு ஸ்கூல் லைஃப்ல ஒரு லவ் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு லவ் இருக்கும். ஓகே, நீங்க லவ் பண்ண உங்களுக்கு கிரஷ்ன்னு சொல்றேன். சார் யாரு? சார் சரி. இல்ல நான் படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல். சோ ஓகே மேம் சொல்லலாம். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் நாட் அலவுட். சோ மேம் தான் ஒரு மேம் தான் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்த்து தான் ஒரு கிரஷ். தேவிகா டீச்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இங்கிலீஷ் டீச்சர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க, பாக்குறதுக்கே அழகா இருப்பாங்க. வெள்ளையா அந்த காட்டன் சாரி சூப்பரா இருக்கும். ஓகே சூப்பர்க்கா. இப்போ நான் சொல்றேன் 1 2 சொல்லுவேன். அதுல வந்து 2 क्वेश्चन கேட்பேன். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தளபதி. தளபதி தான். தளபதி தான். தளபதி ஃபேன் வேற நீங்க, வெறித்தனமான. தளபதிக்கும் உங்களுக்கு ஒரு இதுக்கா ஃபேனாக இருந்தா ஒண்ணு, அண்ணனோட வைஃப் வந்து சங்கீதா, நீங்களும் சங்கீதா. யா சரி, இப்ப நீ சும்மா சொல்றேன். ஓகே. இல்ல எனக்கு தெரியல. என் அம்மா எல்லாருமே வந்து, என் அப்பா தவிர மீதி எல்லாருமே வந்து விஜய் அண்ணா ஃபேன் தான். சோ வந்து எனக்கு என் பேர் வந்து சஞ்சய் வச்சுட்டு, சங்கீதா வச்சுட்டு, என் தம்பி பேர் வந்து சஞ்சய் வச்சுட்டாங்க. சோ அவங்க ஃபேமிலி. நானே என் தம்பி வந்து விஜய் தான் கூப்பிடுவேன். ஓகே. மாதிரி உங்களுக்கு வரப்போற ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் விஜய் பேர் வச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். விஜய் பேர் வச்சிருந்தா நம்ம மாத்திக்க வேண்டியதான், எந்த பேரை இருந்தாலும் என்ன. ஓகே, வரவன் அவன் தலை ஃபேனா இருந்தா, தலை தான் அவனுக்கு ரொம்ப உயிர் அப்படி சொல்ற மாதிரி இருந்தா, தலை ஃபேனா அது அவங்க இப்ப நான் தளபதி அவன் நினைச்சிருப்பாங்க தலை ஃபேனா எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அது அவங்க இஷ்டம். அது நம்ம தலையிடக்கூடாது. சண்டை போடுறாங்களே தலை தளபதி ஃபேன்ஸ், அது மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்ட்
தளபதியை பத்தி தப்பா பேசினா நான் சண்டை போடுவேன். அந்த விஷயத்துல கண்டிப்பா சண்டை நடக்கும். மத்தபடி வந்து தளபதி தான் ரொம்ப பிடிக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வடிவேலு சந்தானம் யார் 2 பேர்ல யாரு? வடிவேலு அங்கிள் அவர்லாம் ஓகே. அவர் மீம்ஸ் பார்த்தாலே நீங்க ரொம்ப இதா இருப்பீங்க, வடிவேல் சொல்லிருப்பீங்க. யா எல்லா மீம்ஸ்லயும் அவர் மட்டும் தான் வருவாரு. யா நான் அவருக்காக தான் மீம்ஸ் பாப்பேனே. ஓகே. நயன்தாரா கீர்த்தி சுரேஷ்? நயன்தாரா எதுக்காக? ஆட்டிட்யூட். ஓகே சூப்பர். செமையா இருப்பாங்க. அதனால நான் நிறைய விஷயம் வந்து அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதுதான் செய்வாங்க, மத்தவங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. மத்தவங்க பாக்குறாங்க இது அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதனால நான் செய்வேன் அப்படின்னு. ஓகே. ஃபியூச்சர்ல அந்த விஷயம் ஃபியூச்சர்ல ஒரு அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் பாப்போம்னு நினைக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு இப்போ இது? ஓகே. இந்த கொஸ்டின் சாமா ஒரு சமூகத்துக்கு இதுவா இருக்கும். எடப்பாடி ஸ்டாலின் ஓ அரசியல் ஓகே வந்துட்டா தளபதிதான். எடப்பாடி ஸ்டாலின் தளபதின்னு நான் சொல்லிட்டேன். 3வது ஒருத்தரை நீங்களே இது பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு சாங் கேட்டா நீங்க பாட மாட்டீங்க, ஒரு சாங் பாடிட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு சொல்றேன் நானு. அந்த டைலாக் ஸ்டார்டிங் கேட்கலாம் நீங்க சொல்லுங்க கன்ஃபார்ம். தளபதி நடிச்ச படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து துப்பாக்கி. துப்பாக்கி சூப்பர். எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். ஓகே. தளபதி எல்லாமே. தளபதி குட் பேர்னா எந்த? சமந்தா. ஓகே சூப்பர். காலேஜ் லைஃப்ல எல்லாருக்கும் ஹாப்பி மெமரிஸ் அண்ட் சேட் மெமரிஸ் தான் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எது காலேஜ் லைஃப்ல? காலேஜ் டேஸ்ல எதுவுமே ஹாப்பியான மூமெண்ட் கிடையாது. ஏன்னா நான் வந்து 12th கேர்ள்ஸ் ஸ்கூல் படிச்சேன். சோ காலேஜ் சேர்ந்தோடனே எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ ஓகே ஓகே சூப்பர் தான். ஸ்கூல்ல சரி சொல்லுங்க, அத சொல்லுங்க. ஹாப்பி மெமரிஸ் எது ஸ்கூல்ல? ஸ்கூல்ல வந்து என்னது டூர்லாம் கூட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டூர் போகும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஓகே. என்ன வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க. ஓ ஓகே. இது வந்து அப்ப நான் படிக்கும்போது வண்டலூர் சில்ட்ரன்ஸ் பார்க் தான் கூட்டு போவாங்க. எனக்கு வந்து அதுவே வீட்டுல விட மாட்டாங்க, சின்ன பொண்ணா இருக்கிறதுனால. அப்புறம் பிடிக்கும்ல அப்போ? புரியல. 90s கிட்ஸ் தானே நீங்க? புரியல. 90s தானேக்கா? நான் 80s. 80s 90s. ஓகே 90s. ஓகே ஓகே. அவங்களுக்கு ஜூ பார்க்கு அதான் ரொம்ப பிடிக்கும்ல அப்போ? அங்கதான் எங்களை கூட்டு போவாங்க. பீச் எல்லாம் சுத்தி காட்டிருக்காங்க. ஆனா இப்ப பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் இங்கதான் இருக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் லாஸ்டா நடந்த சண்டை என்ன சண்டை? ஏதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடிட் பண்ணி தர சொன்னா நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அதுல ஒரு சண்டை. ஓகே. ஒரு தம்பிக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணா அவனுக்கும் சில பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணுவல. புரியல. நீங்க தம்பி கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டா அவனும் போஸ்ட் பண்ணுவான், அவனுக்கும் சில ப்ரொபோசல் எல்லாம் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்துதான் இருக்கு, நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. நீங்க சின்ன வயசுல செஞ்ச குறும்பு இப்போ நினைச்சா கூட எனக்கு சிரிப்பா இருக்கும். சொல்லிட்டு என்ன குறும்பு அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கே. சின்ன வயசுல நான் பண்ணது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, இருங்க நான் அது என் தம்பியே சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. நான் ரொம்ப குட்டியா இருக்கும்போது என் அம்மா தான் சொல்லுவாங்க, நான் விஜய் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணேன். சொல்லுங்க எந்த குறும்பு ப்ரோ? அது ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்தே தளபதியோட அப்ப என்னன்னா அம்மா வந்து எனக்கு கடைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு டீ கடையில வந்து இசைப்பாடி அந்த சாங் ஓடி இருக்கு. நான் எங்க அம்மா கையை விட்டு அங்கேயே ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். எங்க அம்மா கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு திரும்பி பார்த்தா நான்
இது டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் ஒரே இடத்துல நின்று அந்த கடையில அந்த பாட்டு கேட்ட உடனே வந்து சமாடி அடிச்சாங்க, அது வேற விஷயம். ஆனா அதை விட நான் குறுக்கலா நிறைய பண்ணிருக்கேன். நான் வந்து நிறைய பயங்கரமா அடம் பண்றது. எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா அது வாங்கி தரணும். சாப்பாடுல கூட விட்டு தர மாட்டேன். அவனுக்கு கொஞ்சம் அதிகமா வச்சுட்டா கூட நான் சொந்த போடுவேன், எனக்கு வேணும். ஈக்குவலா கரெக்டா பீஸ் எல்லாம் வந்து கரெக்டா வைக்கிறது, அதெல்லாம் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எது வாங்க நானே வாங்கி சாப்பிடுவேன். இவனுக்கு தெரியாம வாங்கி சாப்பிடுவேன். ஆனா இவனுக்கு வாங்கி மட்டும் நான் விட மாட்டேன். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டோம்ல இப்போ, அதனால இப்பெல்லாம் பண்றேன். பட் 2 பேருக்கு உள்ள இருக்க லவ்லாம் இன்னும் குறையாது. ஓகே கரெக்டா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. இருக்கா சொல்ல மாட்டீங்க. இப்போ சாரி இந்த கொஸ்டின் வந்து கேக்குறேன். இப்போ வந்து தம்பிக்கு கொரோனா வந்துச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் போயிடுவேன் கூட. எனக்கும் கொரோனா தான். அங்க போய் டிக்டாக் பண்ணி ஜாலியா இருந்துப்போம், வீடியோ பண்ணி ஜாலியா இருந்துப்போம். ஓகே சூப்பர். இடைவெளி கண்டுபிடிக்கணும்க்கா, வந்தாலே இடைவெளி கண்டுபிடிக்கணும். நீங்க அப்படியே ஒன்னா இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாகுங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும். எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு வந்தாலும் சரி, அவனுக்கு வந்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே சூப்பர். நல்லா அக்கா தம்பி. ஓகே 2 பேர்ல யாரு ரொம்ப நல்லவங்க? 2 பேரும் சொல்ல போறீங்க. இவன் தான் பாத்தீங்களா? இதேதான் தர மாட்டீங்க போல. இவன் தான். நான் வந்து ரொம்ப போய் சொல்லுவேன் வீட்டுல. ஓகே இவனும் இப்ப போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஆனா ஸ்டார்டிங் சின்ன விஷயத்துக்கு ஏதாவது பூஸ்ட் பாட்டில் வந்து வச்சிருப்பாங்க, அதை நான் எடுத்து சாப்பிடுவேன். அவன் தான் சாப்பிட்டா ப்ரோ. அக்கா அப்படிலாம் எது ப்ரோ உங்களுக்கு அக்கா கிட்ட உங்களுக்கு பிடிக்காது? எதுவுமே இல்ல. உங்களுக்கு தம்பிகிட்ட பிடிக்காத விஷயம் இதுமே? ஆல்பம் சாங்னால உங்களுக்கு டிக்டாக் எல்லாம் பண்ணணும்னு தோணுச்சா? டிக்டாக் பண்ணனால ஆல்பம் சாங் பண்ணிச்சா? இல்ல, நான் அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி காலேஜ் படிக்கும் போதே வந்து நிறைய ட்ரை எல்லாம் பண்ணிருக்கேன். நான் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டதும், அப்புறம் நாங்க ஷார்ட்டா வேற இருப்பேன். ரொம்பவே வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வீட்லயே வளர்ந்தது. வந்து ஆனா இந்த ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அதுவும் இல்லாம சின்ன ஷார்ட் பிலிம்க்குலாம் நானேதான் போய் கண்டிப்பா நின்று இருக்கேன். ரொம்ப நாள்லாம் நின்று இருக்கேன். ஆனா எந்த சான்ஸுமே கிடைக்கல. டிக்டாக்ன்றது எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா கிடைச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர் கா. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு ஜாலியா இருந்தாங்க. முடிச்சிடலாமா? தேங்க்யூ சோ மச் கா. உங்க பயோல போடுற மாதிரியே விதியை அமைப்பது வந்து இறைவன், அதை மாற்றி அமைப்பது நீங்க தான். கரெக்டா அதே மாதிரி நல்லா பண்ணுங்க. சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ சோ மச் போய் 360 யூடியூப் சேனல் லைவ் வந்ததுக்கு. கண்டிப்பா. ஓகே பாய் கா. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோ இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, போய் 360க்கும். சோ தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நாள் என் கூட சப்போர்ட்டிவா என் கூட இருந்ததுக்கு. அண்ட் இந்த லைவ்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய क्वेश्चंस கேட்டீங்க. ஹாப்பி. ஓகே பாய். பாய். see you. உங்க பேர்? அப்ரோஸ். ஓகே அப்ரோஸ். சாரி. பாய். லவ் யூ ஆல்.